الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் நுழைவிக்கப்பட்ட ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நானும் அந்த நபி மொழியை உங்களது நினைவுக்கு கொண்டு வந்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இரண்டு பெரும் பெருநாள் தினங்களில் ஒன்றான ஈதுல் அத்ஹா என்ற இந்த தியாக திருநாளை இன்றைய தினம் நாம் அல்லாஹ்வுடைய அளப்பெரிய கிருபையினால் மகிழ்வோடும் மகிழ்ச்சியோடும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். யௌமுன் நஹர், அறுத்து பலியிடல் என்ற இந்த நாள் தியாக செம்மலாக திகழ்ந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெருநாளையே உண்டாக்கி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இதனுடைய பின்னணி காரணம் என்ன என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இருந்தாலும் கூட நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் என்பது மட்டும் நமக்கு அல்லாஹ்விடத்திலே கூலியை பெற்று தந்து விடாது. ஒரு செய்தியை நாம் தெரிஞ்சிருக்கிறோம் என்ற அடிப்படையில அந்த செய்தியை தெரிந்ததற்காக மட்டுமே நம்முடைய ரப்பிடத்திலே நமக்கு கூலி கிடைத்து விடுமா என்றால் அதற்கான கூலி கிடைக்காது. எப்பொழுது அதற்கான கூலி ரப்புல் ஆலமீனிடத்திலே கிடைக்கும் என்று சொன்னால் நாம் தெரிந்த செய்தியை நம்மால் முடிந்த அளவிற்கு நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் அதற்கான கூலியை அல்லாஹ் நமக்கு முழுமையாக அவனுடைய அருளை கொண்டு நமக்கு வழங்கவிருக்கிறான். அவனுடைய கருணையால் நமக்கு வழங்கவிருக்கிறான். நாம தெரிந்த செய்திகளை வெறுமனே வருடம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இதுக்காகத்தான் இந்த சப்ஜெக்ட் தான் சொல்ல போறாங்க அப்படின்னு நமக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் கூட அந்த செய்தியின் மூலமாக என்னுடைய வாழ்வில் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பாருங்கள், என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தியாக திருநாளை பொறுத்த வரைக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு தியாகங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே பட்டியலிட்டு சொல்கிறான். இந்த தியாகத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த பாடம் என்ன, நாம் பெற்றிருக்கக்கூடிய படிப்பினை என்ன என்பதை கட்டாயம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். 2வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இத் கால லஹு ரப்புஹு அஸ்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இத் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். قال اسلمت لرب العالمين, அகிலத்தினுடைய அதிபதியாகிய அல்லாஹ்விற்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பதிவிட்டு சொல்கிறான். கட்டுப்படுதல் என்றால் என்ன சொல்றோம் நம்ம யோசிச்சு பாருங்க.
நமக்கும் இன்றைக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்குதான். எந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அதே இஸ்லாமிய மார்க்கத்தை தான் அல்லாஹ் நமக்கும் வழங்கி இருக்கிறான். எந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ அதே அல்லாஹ்வை தான் நாமும் ஏற்றிருக்கிறோம். இருந்தாலும் கூட அங்கிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்ன, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு விஷயங்களிலே கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறான். பொய் பேசிடாதீங்க, பிறரை ஏமாற்றாதீங்க, விபச்சாரம் செய்து விடாதீர்கள், தேவையில்லாத புறம் பேசி விடாதீர்கள், அவதூறு பேசி விடாதீர்கள். எல்லா கட்டுப்பாடுகளும் நமக்கும் விதிக்கப்பட்டிருக்குதான். ஆனா அந்த கட்டுப்பாடுடைய அளவுகோலை நாம் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள். கட்டுப்பாடுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? இஸ்லாம் இஸ்லாம் என்று பேசுகிறோமே, அந்த இஸ்லாம் என்ற அந்த சொல்லுக்கே அர்த்தம் கட்டுப்படுதல் தானே. நீங்க நம்ம யாருங்க, நான் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சேர்ந்தவனாக இருக்கிறேன் என்று நாம் சொல்லிக் கொள்வோம். ஆனால் இஸ்லாம் என்றால் என்ன, அதை நாம் பல பேர் அறியாமல் தானே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் என்றாலே கட்டுப்படுதல் என்றுதான் அர்த்தம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கட்டுப்படுதல் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒட்டுமொத்த மக்களும் அதை படிக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு அதுல ஒரு செய்தியை சொல்லிக் கொடுக்கிறான்னு சொன்னா, கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், அகிலத்துடைய அதிபதியாகிய அல்லாஹ்வுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன். எந்த சமரசமும் இல்ல, எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல, முழுமையா கட்டுப்பட்டுட்டேன். ஏன் கட்டுப்பட சொன்னது நம்முடைய ரப்புல் ஆலமீன். யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு அவருடைய தியாகம் இருந்திருக்கிறது. இந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய உற்ற நண்பர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, தன்னுடைய உற்ற நண்பர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். காரணம் என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் இந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், இந்த இப்ராஹிமுடைய மார்க்கம் என்ன மார்க்கமோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் முஹம்மதே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஒரு கட்டளை அல்லாஹ் பிறப்பிக்கிறான், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. எந்த அளவுக்கு அவர்கள் ஒரு தியாக செம்மர்களாக திகழ்ந்திருப்பார்கள். இன்றைக்கு இந்த ஹஜ் பெருநாளை எடுத்துக்கொண்டாலே நம்முடைய உள்ளத்துல வரக்கூடியது என்ன? எங்கேயாவது கூட்டு சேர்ந்துடணும் குர்பானில, அல்லது நம்மளால முடிஞ்சா ஆடு வாங்கிடணும், நம்மளால முடிஞ்சா ஆடு வாங்கிடணும், மாற்றுக்கிறது கிடையாது. என்ன நோக்கத்திற்காக அது செயல்படுத்தப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து அதிலே இருக்கிறோமா? உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்துகிறோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனினுடைய 22வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், லை யனாலல்லாஹு லஹுமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களிடத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்கல? மாமிசத்தையோ, நீங்க அறுக்கிற அந்த குர்பானி பிராணியினுடைய மாமிசத்தையோ அல்லது அதனுடைய ரத்தமோ இறைச்சியோ எதையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை, எதையுமே அல்லாஹ்க்கு தேவையில்லை. மாறாக என்ன அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, திருமறை குர்ஆனில் அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், யனாலுல்லாஹு தக்வா மின்கும், உங்களிடத்திலிருந்து அந்த இறை அச்சத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இறை அச்சம், அந்த இஹ்லாஸ் நம்ம இடத்துல இருந்தால் மட்டும் போதுமானது. நாம குர்பானி கொடுக்கிறோம், கொடுக்கும் பொழுது நம்முடைய நியத் என்ன, என்ன சிந்தனை இருக்கணும் நம்ம இடத்துல? நான் பெரிய அளவுக்கு இருக்கிறதுலே பெரிய அளவுக்கு ஒரு மாடை பிடிச்சு விட்டேன், ஆடை பிடிச்சு கொடுத்துட்டேன், இதுவா அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்? அதை அறுத்து நம்முடைய ரப்புக்கு படையல் செய்ய போறோமா? எந்த செயலும் கிடையாது. என்ன அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்? நம்மிடத்திலிருந்து நீ கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி பிராணியிலிருந்து, அந்த செயலிலிருந்து, அந்த நடைமுறையிலிருந்து உன்னிடத்தில் நான் இறையச்சத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறேன். எப்போ இறையச்சம் வரும் சகோதரர்களே? நாம சிந்திச்சு பார்க்கணும். இந்த ஒரு தியாக பெருநாளை எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கான்னு சொன்னா, எந்த அடிப்படையில் வழங்கினான், எதற்காக வழங்கினான், யாருக்காக வழங்கினான், எல்லாவற்றையும் யோசிக்க வேண்டும். யோசித்து பாருங்க. நாம ஒரு ஆடையோ மாடையோ குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்முடைய உள்ளத்துல என்ன வரணும்? என்னுடைய மகனை, என்னுடைய மகளை அல்லாஹ் அறுக்க சொன்னா நான் எப்படி யோசிப்பேன்? அல்லாஹ் அறுத்துறேன்னு கட்டளை இடுறான், நீ குர்பானி கொடுத்துறேன்னு கட்டளை இடுறான். அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளம் என்னவாகும்? அந்த கட்டளை அல்லாஹ் நமக்கு பிறப்பித்தால் கூட அதற்கு கட்டுப்படுவோமா என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ்வே அறிந்தவனாக இருக்கிறான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்து பாருங்கள். அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட வேண்டும், நீங்கள் குர்பானி கொடுக்கணும் என்ற ஒரு கட்டளை அல்லாஹ் பிறப்பிக்கிறான். முன்னாடி வசனத்துல சொன்னோமே, கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், அகிலத்துடைய அதிபதியாகிய அல்லாஹ்வுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டுட்டேன்னு சொன்னாங்களே, அந்த கட்டுப்பாடுடைய விளைவு என்ன தெரியுமா சகோதரர்களே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்துல போய் சொல்றாங்க,
என்னுடைய அருமை மகனே, உன்னை நான் அறுத்து பலியிடுவதை போல, குர்பானி கொடுப்பதை போல நான் கனவு கண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் கனவுல எனக்கு ஒரு செய்தியை, ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அந்த கட்டளை பிறப்பித்திருக்கிறான் என்று சொன்ன உடனேயே தன்னுடைய மகனுடைய பதில் என்ன தெரியுமா இருந்துச்சு? ரெண்டு பேர்த்துடைய அந்த தக்குவாவை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அந்த செய்திகளை படிக்கும் பொழுது உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி நிற்கும். அந்த அளவுக்கான செய்திகளை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பதிவிட்டு இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது பெரிய சோதனை தான். என்ன சோதனை? மகனையே அருங்க நல்லா சொல்றான்னு சொன்னா, தான் பெற்றெடுத்த பிள்ளை. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் குழந்தையே இல்லாமல் ஒரு அருட்கொடையாக கிடைத்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பல வருஷம் குழந்தையே இல்லைங்க, திடீர்னு நல்லா ஒரு குழந்தைய கொடுக்குறான். எப்படி இருக்கும்? ஒரு 10 வருஷம் 12 வருஷம் குழந்தையில ஒருத்தருக்கு திடீர்னு நல்லா ஒரு குழந்தைய ஒரு அருளாக கொடுத்து விடுகிறான். அவருடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அப்படி கிடைத்த அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்ட உடனேயே தன்னுடைய மகனை அழைத்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தன்னுடைய மகனிடத்துல சொல்றாங்க, நான் கனவு கண்டேன், உன்னை அறுப்பதை போல கனவு கண்டேன் என்று சொல்லி அவரிடத்துல சொல்லும்போது அவருடைய பதிலை எதிர்பார்க்கிறாங்க. அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்னன்னு சொன்னா, காலையா அபத்தி, என்னுடைய தந்தையே, நீங்கள் அல்லாஹ் என்ன உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்க. அல்லாஹ் நாடினால் நீங்கள் என்னை பொறுமையாளனாக பார்ப்பீர்கள் என்று சொல்லி மகனுடைய பதில் இவ்வாறு இருக்கிறது. அறுக்க போறாங்கன்னு தெரியுது. அங்க அதுக்கப்புறமா என்ன மாற்றம் நடக்க போகுதுங்கிறது அந்த மறைவான விஷயம் இப்ராஹிம் நபிக்கும் தெரியாது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தெரியாது. ஆனால் அந்த கட்டளையை ஏற்று அதற்கேற்ப அவர்கள் முனைப்பாக நின்றார்களா இல்லையா? நாம அறுக்கும் பொழுது இந்த சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். குர்பானிக்கு ஷேர் கொடுக்கிறோம் அப்படின்னா இந்த சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். நம்மிடத்துல இந்த சிந்தனை வரவில்லை என்று சொன்னால் நாம இந்த தியாக பெருநாளை அடைந்து எந்த பலனும் இல்லை என்றுதான் அர்த்தம். அறுக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கும்? கண்களில் கண்ணீர் வடிய வேண்டும். அல்லாஹ் இப்படி கொடுத்திருக்கிறானே, அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு அருளை செஞ்சிருக்கிறான். இந்த ஒரு தியாக பெருநாள்ல இவங்க இவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறாங்களே, நாம் என்ன தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய ரப்புக்கு நான் எப்படி கட்டுப்பட்டு இருக்கிறேன் என்ற சிந்தனை கண்டிப்பாக நமக்குள்ள வரணும். இந்த 2 பெருநாளும் அதைத்தான சொல்லி தருகிறது. நாம அந்த விஷயத்தை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தாமல் நாம கட்டுப்படாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் இது எந்த பலனும் அளிக்காத ஒரு பெருநாளாக நம்மை விட்டு கடந்து சென்றுவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த சோதனை இன்னென்ன தனித்தனியா அல்லாஹ் பிரிச்சு சொல்றது ஒரு வகை. ஒரே வசனத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான்னு சொன்னா, வ இத்பதலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத், இந்த இப்ராஹிமை நாம் பல்வேறு விதமான சோதனைகளை கொடுத்து அவரை சோதனைக்குள்ளாக்கிறோம். பல்வேறு சோதனை, சாதாரணமான சோதனை இல்ல, பல்வேறு விதமான சோதனைகளை கொடுத்து அவரை சோதித்தோம். அவர் அனைத்திலும் வெற்றி பெற்று விட்டார். எல்லாத்திலையும் வெற்றி பெற்று நிக்கிறாங்கன்னா எப்படி? இன்னும் அல்லாஹ் சிலாயத்து சொல்லுகிறான், இந்த இப்ராஹிம் இருக்கிறாரே கான உம்மத்தன், இவர் ஒரு சமுதாயமா இருக்கிறார். ஒரு சிங்கிள் பர்சன், ஒரு ஆளை பார்த்து அல்லாஹ் சொல்றான் இவர் ஒரு சமுதாயம். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லணும்? சமுதாயமே சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பிரச்சாரத்தை, சமுதாயமே சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு இந்த தாவா பணியை ஒரு சிங்கிள் பர்சனா இருந்து தனி மனிதனாக நின்று இந்த இப்ராஹிம் நபி செய்ததனுடைய விளைவு என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், கான உம்மத்தன், இவர் ஒரு சமுதாயம் அப்படிங்கிறான். சாதாரணமான சோதனைகளை அல்லாஹ் கொடுக்கலையே. மகனா இருக்கேங்கிறான், தன்னுடைய பச்சிளம் குழந்தைய கையில வச்சிருக்கிறாங்க ஹாஜரா அம்மையார். அந்த இருவரையும், தன்னுடைய மனைவியும் அந்த பச்சிளம் குழந்தையும் கொண்டு போய் நீங்க என்ன செய்யுங்க, பாலைவனத்திலே விடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். இந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு இதற்கு மறுபேச்சு பேசல. சரி, இவர் தான் மறுபேச்சு பேசல, அவருடைய மனைவியுடைய நிலை என்ன, ஹாஜரா அம்மையாருடைய நிலை என்னன்னு பார்த்தா, கொண்டு போய் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாலைவனத்துல விட்டுட்டு திரும்புறாங்க. திரும்பும்போது அவருடைய மனைவி ஹாஜரா அம்மையார் கேட்கிறாங்க, என்னுடைய கணவரே, இது உங்களுடைய முடிவா அல்லது அல்லாஹ்வினுடைய கட்டளையான்னு கேட்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க தன்னுடைய மனைவிக்கு, என் அருமை மனைவியே, இது அல்லாஹ் விட்ட கட்டளை அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனேயே அவர்களுடைய பதில் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய இறையச்சத்தினுடைய வெளிப்பாட்டை பாருங்களேன். ஹாஜரா அம்மையார் சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் நீங்க இங்கிருந்து கிளம்பி விடுங்கள். இந்த இடத்திலே என்னுடைய ரப் எனக்கு பாதுகாவலனாக இருப்பான், என்னுடைய ரப் எனக்கு போதுமானவனாக இருக்கிறான் என்று சொல்லி
அவர்கள் அந்த அளவுக்கு ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். மகனா இருக்கணும், கொண்டு போய் மனைவி மக்களை விட்டுட்டு தனியா இருக்கணும். எவ்வளவு பெரிய சோதனை பாத்தீங்களா? சாதாரணமா யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. சாதாரணமாக வெளியூருக்கு சென்று வந்தால் நம்முடைய பிள்ளைகளை பார்க்காமல் இருந்தால் நமக்கு எவ்வாறு இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நம்முடைய மனைவியை பார்க்காமல் இருந்தால் நமக்கு எவ்வாறு இருக்கும்? அவ்வளவு பாசத்தை ஒரு 10 நாள் 20 நாள் 1 மாசம் பார்க்காம இருக்கிறோமா? பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிலையை பார்த்தால் அளப்பெரியதாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? மனைவி மக்கள் கொண்டு போய் விடுங்க, நல்லா சொல்றான், கொண்டு போய் விட்டு திரும்பி வர்றாங்க. தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் பிரச்சாரம் பண்றாங்க. எப்படிப்பட்ட பிரச்சாரம் என்று சொன்னால், மக்களிடத்திலே இன்னதான் எதிர்ப்பு வரும் என்று, எப்படியெல்லாம் எந்த இடத்திலிருந்து எதிர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு எதிர்ப்புகளை அந்த இடத்திலே சந்திக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த பிரச்சாரத்தினுடைய துவக்கம் எப்படி தெரியுமா? தன்னுடைய தந்தை இடத்துல போறாங்க, பெற்றெடுத்த தகப்பன்ட்ட போய் பேசுறாங்க. ஏகத்துவத்தை அவர்கள் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தகப்பனார் இடத்துல போறாங்க. யா அபத்தி, என்னுடைய தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஉன். பார்க்காத, பேசாத, உங்களுக்கு எந்த பலனும் அளிக்காத, நீங்கள் பேசினால் பதில் சொல்லாத இந்த சிலையை ஏன் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி தன்னுடைய தந்தையிடத்தில் போய் ஒரு செய்தியை வைக்கிறாங்க. இந்த செய்தியை சொன்ன உடனேயே இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இருக்கிறாரே, அவர்கள் சிலையை வெடிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க. அந்த பணியாளராக இருக்கிறார். அவரிடத்துல போய் சொல்றாங்க, நீங்க இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, எந்த ஒரு பயனும் அளிக்காது உங்களுக்கு. நீங்க சொல்றது கேட்கும் நினைக்கிறீங்களா? நீங்க பேசின பதில் திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எந்த பதிலும் அளிக்காது. சொன்ன மாத்திரத்திலே தன்னுடைய தந்தையுடைய பதில் என்ன? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான், காலா அராகிபு அன்த ஆலிஹத்து யா இப்ராஹிம். இப்ராஹிமே, என்னுடைய கடவுள்களை நீ அலட்சியப்படுத்துகிறாயா, புறக்கணிக்கிறாயா, இழிவாக பேசுகிறாயா என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் தொடர்ச்சியா சொல்றாங்க, இல்லம் தன் தகையில அரிச்சு மண்ணக்க, நீ என்னை விட்டு விலகவில்லை என்று சொன்னால் உன்னை நான் கல்லால் அடித்து கொன்று விடுவேன் என்று சொல்லி தகப்பன் பேசுகிறார். சோதனையா? எவ்வளவு பெரிய ஒரு சோதனை! தன்னுடைய தகப்பன் இடத்துல போய் இந்த ஏகத்துவத்தை எடுத்து வைக்கிறாங்க. சொன்ன மாத்திரத்திலே எப்படிப்பட்ட எதிர்ப்பை கிளம்புதுன்னு சொன்னா, நீ என்னை விட்டு எங்கேயாவது நெடுந்தூரம் போயிரு. வசனத்தில் அல்லாஹ் அப்படி சொல்றான், என்னை விட்டு நீண்ட காலம் எங்கேயாவது போயிரு, இல்லை என்று சொன்னால் உன்னை கல்லால் அடித்து நான் கொன்று விடுவேன் என்று சொல்லி தந்தை பேசக்கூடிய பேச்சை அல்லாஹ் பதிவு செய்து சொல்கிறான். தந்தையுடைய பேச்சு இப்படி இருக்கு. ஆதரவு இல்லாம நிக்கிறாங்க. நிற்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒருபோதும் தளர்ந்து விடல. என்னுடைய ரப்பனுக்கு துணை இருக்கிறான், என்னுடைய ரப்பனுக்கு போதுமானவன் என்ற ஒற்றை கொள்கையோடு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாவா பணியை மீண்டும் தொடர்கிறார்கள். தன்னுடைய சமுதாய மக்களிடத்துல போய் வைக்கிறாங்க. சமுதாய மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்துகிறார்கள். அவர்கள் வணங்கி கொண்டிருந்த சிலைகளை எல்லாம் உடைத்து ஒரே ஒரு சிலையை மட்டும் விட்டு வைக்கிறாங்க. அந்த செய்தி நீண்ட நெடிய செய்தியா இருக்கும், சுருக்கமா ஒரு இடத்துல சொல்றோம். அவர்கள் வணங்கி கொண்டிருந்த சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு ஒரே ஒரு சிலையில் மட்டும் கோடாலியை மாட்டி வைக்கிறாங்க. வேறு ஊருக்கு போயிட்டு வந்த மக்கள் திரும்பி வந்து பார்க்கிறாங்க, அவர்கள் வணங்கி கொண்டிருந்த கடவுள்கள் எல்லாம், சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, இது இப்ராஹிம் தான் செஞ்சிருப்பார்கள் ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள். ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து பேசுகிறார்கள். இப்ராஹிமே, இந்த செயலை நீங்க தான் செஞ்சீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. வந்த உடனேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய கடவுள் ஒன்று இருக்கிறதே, நீங்கள் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த சிலை இருக்கிறதே, அதனிடத்திலே கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எப்படி ஒரு நுண்ணறிவாளராக ஒரு தாவா பணியை முன்வைக்கிறாங்கன்னு பாருங்களேன். எல்லா சிலைகளும் உடைக்கப்பட்டிருக்கிறது, ஒரே ஒரு ஒற்றை சிலை இருக்கிறது. இந்த மக்கள் வாதப்படி அது கடவுள், இந்த மக்களுடைய வாதப்படி அது எல்லா உதவிகளும் செய்யும். அந்த அடிப்படையில் சொல்றாங்க, எந்த ஏன்பா கேட்கிறீங்க, நீங்க வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிலை இருக்கிறதே கடவுள், அதுக்கு போய் கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஒட்டுமொத்த மக்களும் அவருடைய வாயிலிருந்தே ஒரு பதிலை வர வைக்கிறாங்க. இப்ராஹிமே, உனக்கு என்ன பைத்தியமா, அந்த சிலை எப்படி பேசும் அப்படிங்கிறாங்க. அந்த சிலை எப்படி பேசும் அப்படிங்கிறாங்க. சொன்ன மாத்திரத்துல அதைத்தான் நானும் உங்களிடத்திலே சொல்கிறேன், இந்த சிலை எப்படி பேசும், இதை எதற்காக வணங்குகிறீர்கள், அல்லாவை விட்டு விட்டு இதையெல்லாம் வணங்கி ஏன் பாவையாகிறீர்கள் என்று சொல்லி அவரிடத்துல ஒரு தாவாவை முன்வைக்கிறாங்க. வெச்ச மாத்திரத்தில் அந்த மக்கள் சும்மா இல்ல. அவருடைய முன்னோர்கள் வழிகாட்டிய அந்த கடவுள்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் எப்படி மக்கள் லாத்து உஸா மனாத்து சொல்லி எப்படி அந்த கற்சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்களோ, அதே போல இப்ராஹிம் நபியுடைய காலத்திலேயும் சில கற்சிலைகளை வைத்து கடவுள்களாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள்.
அந்த மக்களிடத்தில் இப்படி ஒரு தாவாவை முன் வச்ச உடனேயே அந்த மக்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கடுமையான கோபத்திற்கு ஆளாகிறாங்க. கடுமையான கோபம், சாதாரண கோபம் இல்ல, ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை, சோதனையினுடைய ஒரு உச்சகட்டத்தை பாருங்களேன். ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி அந்த நெருப்பு குண்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிறுத்தி வைத்து விட்டு சொல்றாங்க, இப்ராஹிமே, நீ வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வை விட்டு தவிர்த்து நிற்க போகிறாயா அல்லது இந்த நெருப்புக்கு பலியாக போகிறாயா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. வெச்ச மாத்திரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நெருப்புக்கு நான் பயந்தேன் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் மிகப்பெரிய ஒரு நரக நெருப்பு, அதற்கு யாரடா பதில் சொல்வது என்ற அடிப்படையில அவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பதிலை கொடுக்கிறாங்க. கொடுத்துவிட்டு அவருடைய வார்த்தை எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக இருக்கிறான், நீ என்ன செய்யறியோ என்ன நாடுறியோ என்னமோ நினைக்கிற எதையோ செய் அப்படிங்கிறாங்க. சொன்னியும் அந்த மக்கள் கேட்கல. இப்ராஹிமை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிகிறார்கள். நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிகிறார்கள். இன்னைக்கு நம்ம இடத்துல ஒரு கத்திய காட்டி இஸ்லாத்தை விடுறியான்னு கேட்டா, இன்றைக்கு அற்பமான காரியங்களுக்கு எல்லாம் இஸ்லாத்தை விட்டு தள்ளி நிற்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அற்ப காரியமா இருக்கும். இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை தள்ளி வைத்து விட்டு நாம அற்ப காரியத்தை அரங்கேற்றுவோம். உதாரணத்திற்கு வியாபாரம். வியாபாரத்தில் அல்லாஹ் எப்படி எல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறான், பொய் பேசிடாத, உன்னுடைய வாடிக்கையாளனை ஏமாத்திராத, உள்ளதை உள்ளபடி சொல்லி வியாபாரம் பண்ணு, எல்லாம் வழிகாட்டல் தான். ஆனால் வியாபாரம் பண்ணும்போது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும், இஸ்லாத்தை தூக்கி ஓரமா மூட்டை கட்டி வச்சுவிட்டு நாம இங்க இருக்கிற எல்லா பொய் மூட்டைகளையும் அவிழ்த்து விடக்கூடிய வேலையை செய்வோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுகிறார்கள். அவருடைய ஈமானிய உறுதிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு என்ன தெரியுமா, இப்ராஹிம் நெருப்பிலே தூக்கி எரிந்த அந்த காஃபிர்களை, இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் எந்த கட்டளையும் போடல. அல்லாஹ் அவர்களுக்கு எந்த கட்டளையும் போடல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு செய்தியும் அல்லாஹ் பேசல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசினான். சில டிவியுடைய நிகழ்ச்சியில அக்னி பரீட்சைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க? நிகழ்ச்சி ஒன்று நடத்துவாங்க. உண்மையான அக்னி பரீட்சையை சந்தித்த ஒரே ஒரு தியாக செம்மல் யார் என்று சொன்னால் இப்ராஹிம் நபி மட்டும்தான். உண்மையான ஒரு அக்னி பரீட்சையை சந்தித்தார்கள். எப்படி தெரியுமா, நெருப்பு குண்டத்திற்கு முன்னால் நிற்க வைக்கப்பட்டு அவர்கள் கேள்வி கேட்கப்படுகிறார்கள், என்னுடைய ரப்பைத்தான் நான் வணங்குவேன் என்று சொல்றாங்க. தூக்கி நெருப்பிலே வீசப்படுகிறார்கள். நெருப்பிலே வீசப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ் பேசல, தூக்கி எரிந்தவனிடத்திலே அல்லாஹ் பேசல. அல்லாஹ் பேசினான் யாரிடத்துல தெரியுமா, நெருப்பை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், யா நாருன் கூனி பர்தம் வ ஸலாமுன் அலா இப்ராஹிம், நீ இப்ராஹிமுக்கு ஒரு குளிர்ந்த நிலையை ஏற்படுத்தி விடு என்று சொல்லி நெருப்பை பார்த்து அல்லாஹ் பேசுறான். எதற்கு கிடைத்த பரிசு இது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த பொறுமைக்கும் அவருடைய தியாகத்திற்கும் கிடைத்த பரிசு இந்த பரிசு. நாம அந்த செயலுக்குள்ள, பொறுமை என்ற அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கவே பயப்படுறோமே, தியாகம் என்ற அந்த வீட்டுக்குள்ள போறக்கே பயப்படுறோமே. தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணி அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு எதுவாக இருக்கும் என்று சொன்னால், கண்டிப்பாக நம்முடைய ரப்பு நம்மை கைவிட போவதில்லை. நம்மை படைச்ச ரப்புல் ஆலமீன் நம்மளை கைவிட்டுருவானா? நாம என்னதான் சோதனை அனுபவித்தாலும் நாம் நம்முடைய ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய ரப்பு நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான். அதற்கு உதாரணம் இப்ராஹிம் நபி அவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீது வைத்த அந்த தக்வா, அவர்களுடைய இறையச்சம், அவர்களுடைய கட்டுப்பாடு, அவர்களுக்கு கொடுத்த பரிசு என்ன? அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன சகோதரர்களே? அவர்களுக்கு கிடைத்த பரிசு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருப்புக்கு கட்டளையிட்டான். கூனி பர்தம் வ ஸலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ ஒரு குளிர்ந்த இடமாக மாறுங்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகா எந்திரிச்சு வர்றாங்க. பார்த்தவன் நடுநடுங்கி நிற்கிறான். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, நெருப்புல தூக்கி போட்டிருக்கிறோம், இவர் என்ன அசால்ட்டா எந்திரிச்சு வரார் என்ற அடிப்படையில அவர்களுடைய பார்வை இருக்கிறது. ஆனால் யாருக்கு தெரியும்? இது ஈமான் கொண்ட மக்களுக்கு தெரியும். ஈமான் கொண்ட மக்களுக்கு இதனுடைய வெளிப்பாடு என்ன என்பது தெளிவாக தெரியும். அந்த அளவிற்கு அல் ரப்புல் ஆலமீன் இதிலே பெரிய ஒரு பாடத்தையும் படிப்பினையும் வைத்திருக்கிறார். சோதனை வரும் சகோதரர்களே. இந்த கொரோனா என்ற இந்த பெருந்தொற்றினால் ஏற்பட்ட சோதனை இருக்கிறதே மிகப்பெரிய சோதனை தான், மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் கூட நம்முடைய ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் தவறி இருக்கிறேனா? நம்முடைய கவனம் எந்த பக்கம் போறதில்ல. என் ரப்பு இப்படி சோதிக்கிறானே, ஏன் சோதிக்கிறான்? என்னுடைய ரப்ப எனக்கு சோதனையை கொடுக்கிறான்னு சொன்னா ஏன் சோதிக்கிறான்?
நான் சரியாக இருக்கணுமே, என்னுடைய ரப்புக்கு நான் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றணுமே, என்னுடைய ரப்பு சொன்ன அடிப்படையில வியாபாரம் செய்யணுமே, என்னுடைய ரப்பு சொன்ன அடிப்படையில என்னுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை அமைத்துக் கொள்ள வேண்டுமே என்ற சிந்தனைக்குள் நாம் செல்ல வேண்டும். அந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும். அந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுக்காம வெறுமனே சோதனை 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 இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் கேட்கிறான் திருமறை குர்ஆனிலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, வல் தன்னூர் நஃப்சும் மா கத்தமத்தில் லிகத், அந்த நாளுக்குரிய சேமிப்புண்ட என்ன பார்க்குது, என்ன வச்சிருக்கிற சேமிச்சு நாளைக்கு மறுமையை போய் சந்திச்சிருவோம், இங்க உலகத்துல சோதனை எல்லாம் பேசுறியே, அந்த நாளுக்குரிய சேமிப்புண்ட என்ன இருக்குன்னு கேட்கிறான் அல்லாஹ். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய முன்னோர்கள் சம்பாதித்த அந்த சோதனைகள் அடிப்படையில் நீங்கள் சோதிக்கப்படாமல் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? சோதனை இல்லாமல் இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் என்றாலே ஒரு சோதனைக்குட்பட்ட நிலையில் தான் இருக்கும். நேற்று ரொம்ப ஒரு நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்திருப்பான். இன்றைக்கு களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றால் அவன் சோதனை கண்டிப்பாக அனுபவிப்பான். மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இஸ்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையை கொடுக்கும். அப்படி சோதிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான். என்ன படைச்ச ரப்புல் ஆலமீன் என்னை எப்படி கைவிடுவான்? நான் அவனுக்கு சரியான முறையில் கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் என்னை என்னுடைய ரப்ப எப்படி கைவிடுவான்? கைவிட மாட்டான் என்று உறுதியாக நம்புங்கள். நம்முடைய ரப்பு நமக்கு உதவி செய்வான். இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய பிறை 10 பெருநாள் தினத்திலே நாம் இருக்கிறோம். இன்றைய தினத்தில் இந்த நேரத்தை பயன்படுத்தி ரப்புல் ஆலமீனிடத்தில் கோரிக்கை போடுங்க, யா அல்லாஹ், இந்த பெருந்தொற்றிலிருந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தான். இந்த சூழ்நிலை மாற வேண்டும். இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றத்தை கொடுத்து எங்களுடைய உள்ளத்திலே ஈமானை அதிகப்படுத்தி என்ற ஒரு கோரிக்கையை வலுவாக ரப்புல் ஆலமீனிடத்திலே பதிய வையுங்கள். அப்படி பதிய வைத்து நாளை மறுமை நாளிலே ஒரு சுவனத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்ல உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.